அன்பே அன்பே எல்லாம் அன்பே. மாமா எந்திரிச்சிருப்பாரு, போய் காப்பியை கொடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு என்ன நாள்னு மாமா ஞாபகம் வச்சிருப்பாரா? சரி பார்ப்போம். மாமா இந்தாங்க மாமா காஃபி. ஏப்ல என்னத்துக்குடி இங்கே கொண்டு வந்திருக்க? எப்பயும் ஹாலில் தானே கொடுப்ப, இன்னைக்கு என்ன பெட்ரூம்க்கே கொண்டு வந்திருக்க காஃபி? அட ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். இன்னைக்கு ஒரு நாள் இங்கே குடிங்க, இந்தாங்க. சரி சரி கொண்டா. அப்புறம் மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அதானே பார்த்தேன், என் பொண்டாட்டி காரியம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளேன்னு யோசித்தேன். சொல்லுடி, என்ன வேணும்? அது அது வந்து மாமா, இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வரீங்களா? என்னடி புதுசாக கோயிலுக்கு போகணுன்னு கூப்பிடுற? எப்பவும் நீயும் சாந்தியும் தானே போயிட்டு வருவீங்க, இன்னைக்கு என்ன கூப்பிடுற? அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். எப்பவும் சாந்தி கூட தானே போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் கூட போகணும் போல் ஆசையாக இருந்துச்சு, அதான் கேட்டேன். அது வேற ஏன் இப்படி கேட்குறீங்க? வரீங்களா என்ன? இன்னைக்கு அவசியம் போயே ஆகணுமாப்ல. இன்னைக்கு கொஞ்சம் வயலில் வேலை அதிகமாக இருக்குது. தென்னங்கன்று நடுறதுக்கு ஆள் வராங்க, அதனால தான் யோசிக்கிறேன். ஓ அப்படியா? சரிங்க மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இன்னொரு நாள் கண்டிப்பாக போகலாண்டி. ஆ சரிங்க, பரவாயில்ல. சரி, எனக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ஏய் நில்லுடி. என்ன சொல்லுங்க? கோச்சிக்காத லக்ஷ்மி, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் சாந்தி கூட போயிட்டு வா, இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் வரேன் உன் கூட. பரவாயில்ல மாமா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் வேலையை பாருங்கள். சரி மாமா, எனக்கு அடுப்படியில் வேலை இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிடுவாளுங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். சரி போ. என்ன ஆச்சு இவளுக்கு? எப்பவும் என்ன கூப்பிட மாட்டாளே கோயிலுக்கு போக, இன்னைக்கு எதுக்கு கூப்பிடுறா? என்ன விசேஷம் தெரியலையே. சரி, நாம ரெடி ஆயிட்டு வயலுக்கு போவோம், ஆளுங்க வந்துருவாங்க. ச்சே, மாமாவுக்கு கூட என் பிறந்த நாள் ஞாபகம் இல்லை. அவராச்சும் ஞாபகம் வச்சு எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாருன்னு நினச்சேன். என் கூட கோயிலுக்காச்சும் வருவாருன்னு எதிர்பார்த்தேன். அவருக்கு கூட என் பிறந்த நாள் ஞாபகம் இல்லையே. ச்சே, பொண்ணுங்களா பிறந்துட்டாவே இப்படி தான் போல. நம்ம பிறந்த நாளை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றாங்க. எப்போவும் இந்த அடுப்படியில் வேலை செய்ய தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம அம்மா அப்பாவாச்சும் ஃபோன் பண்ணி எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அம்மா அப்பா கூட ஒரு ஃபோன் கூட பண்ணலை, அக்காவும் ஒரு ஃபோன் கூட பண்ணலை. யாருக்குமே நம்மளை பற்றி அக்கறையே இல்லை. ஒரு பிறந்த நாளை கூட யாருமே ஞாபகம் வச்சுக்கல பாரு. ச்சே, மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னக்கா பண்ணுறீங்க? சொல்லுமா சாந்தி. அவ்வளோதான், சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ என்ன துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துட்டியோ? ஆமாக்கா, எல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. எனக்கு ஒரு கப்பு காஃபி வேணும்க்கா, தலை வலிக்குது. அட உனக்கு இல்லாமையாம்மா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதான் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நானும் இன்னும் குடிக்கல. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பின்னாடி உட்காந்து குடிப்போம். சரிக்கா வாங்க, வேலைலாம் முடிஞ்சிருச்சு தானேக்கா. அப்புறம் என்ன, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும்தானே போட்டு தரணும், அது பார்த்துக்கலாம் நம்ம. வாங்கக்கா போகலாம். இந்தாம்மா, வாங்கக்கா போகலாம். வா சித்தி. போதும் விடுங்க சித்தி, எவ்வளோ நேரம் தான் எனக்கு ரெடி பண்ணுவீங்க? பூஜா, நீ அமைதியாக காட்டினா நான் ஏன் இவ்வளோ லேட் பண்ண போகிறேன்? நீ அமைதியாக ஒரு இடத்துல நிற்கிறியா பாரு, அந்த ஜடை போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. பூஜா, சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேன்றடா நீ வர வர. சித்தி. அடடே, என்னடா எல்லாரும் சேர்ந்து ஒரே டைமில் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சித்தி, இன்னைக்கு தானே சித்தி அம்மாவோட பர்த்டே, அம்மாவுக்கு போய் விஷ் பண்ணலாம் வாங்க சித்தி. யாருமே விஷ் பண்ண வேணாம். ஈவினிங் சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி சித்தி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஓகேவா? இந்த பர்த்டே பார்ட்டியில் மம்மிக்கு சர்ப்ரைஸாக எல்லோரும் நீங்கள் வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. அப்புறம் சர்ப்ரைஸாக விஷ் பண்ணுங்க. அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஆனால் சித்தி, இப்போ யாருமே விஷ் பண்ணலன்னா அம்மா ஃபீல் பண்ணுவாங்கல்ல சித்தி.
ஃபீல் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈவினிங் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், நாம் வந்து நிறைய பலூன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல நேற்று. அதனால் சித்திக்கு இன்றைக்கி வீட்டிலேருந்து தானே ஒர்க்கு. அதனால் இந்த ரூம்க்கு யாரும் வரமாட்டாங்க. சித்தி இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்றேன். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அம்மாவையும் சித்தியையும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போக சொல்லிடலாம். அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பராக வீடு டெக்கரேட் பண்ணிடலாம். அம்மா வீட்டுக்கு வரப்போ அப்படியே செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்கல்ல. ஐ ஆமா சித்தி, இந்த ஐடியா சூப்பராக இருக்கே. அப்போ அம்மா வந்து ஈவினிங் வரப்போ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்கல்ல, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கல்ல. சூப்பர் சித்தி, இதே மாதிரி பண்ணிடலாம். சித்தி, பெரியம்மாக்கு நாங்கள் வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாம் இங்கே தானே இருக்கு. ஆமாடா, அதுமே நான் எல்லாமே ரேப் பண்ணி ரெடியாக வச்சிடுறேன். சரியா? ஓகே சித்தி. சரி, இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? லேட் ஆயிடுச்சு பாரு, வேன் வந்துட போகுது. வாங்க. நாங்கள் எல்லாமே ரெடி சித்தி, எல்லாமே ரெடியாக தான் இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் உங்கள் ரூமுக்கு வந்தோம். அவ்வளோதான், கிளம்புறது தான் சித்தி. ஓகேடா, சரி, எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. ஈவினிங் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஓகே சித்தி, பாய் சித்தி. ஏ பாய் பாய், எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. பூஜா குட்டி, நீ பெரியம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே சித்தி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். குட் கேர்ள். என்னடி சரண்யா, ஏதோ யோசனையாகவே வந்துட்டுருக்க. நானும் ரொம்ப நேரமாக நோட் பண்ணுறேன், இப்படியே வர. அது ஒன்றும் இல்லை கையல், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே. எல்லோரும் சர்ப்ரைஸாக விஷ் பண்ணலான்னு சித்தி சொன்னாங்களா. அதான் ஈவினிங் வந்து சின்னதாக பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதான் என் நினப்பு ஃபுல்லாக எப்படா சாயந்தரம் ஆகும்னு இருக்குடி. அட அப்படியா? அப்போனா ஈவினிங் அப்போ பர்த்டே பார்ட்டி இருக்கா? இன்றைக்கி வந்து அப்போ பெரியம்மாக்கு பர்த்டேவா? நானே எதாவது வாங்கி கொடுக்கட்டுமா? ஏய் இல்லை கையல், பரவாயில்ல. உங்ககிட்ட எங்கே காசு இருக்குது? உங்கள் சித்திக்கிட்ட கேட்டால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை கையல், நீ சும்மா வச்ச வந்து அட்டன் பண்ணிட்டு போ. நீ வாங்கி கொடுத்தாதான் இருக்கா சொல்லு, இல்லைனாலும் உனக்கு அவங்க பெரியம்மா தானே. நீ வந்து சும்மா அட்டன் பண்ணிட்டு போடி. ஓகே சரண்யா, என்கிட்ட கொஞ்சமாக நான் வந்து ஒரு 20 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த 20 ரூபாயில் ஏதாச்சும் நான் பெரியம்மாக்கு வாங்கிட்டு வருவேனே. நீ என்ன வாங்கிட்டுலாம் வரக்கூடாதுன்னு சொல்கிற? நான் எங்கள் பெரியம்மாக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்டி. சரிடி அம்மா, அது உன்னோட விருப்பம். நான் என்ன வேணான்னா சொல்ல போகிறேன். உன் இஷ்டம், நீ என்னமோ ஒன்று பண்ணிக்கோ. ஆனால் ஈவினிங் 5 மணிக்கே ஆரம்பிச்சிடும். நீயும் சீக்கிரமாக வந்துரு. அப்போ தானே நாம் எல்லோரும் சேர்ந்து தானே வீட்டை டெக்கரேட் பண்ண முடியும். ஐயோ, அவ்வளோ நேரத்துக்கே வாடி, சித்திக்கிட்ட எப்படி கேட்குறது? சரி, ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன், சரியா? நான் அரேஞ்ச் பண்ணறதுக்கு வரலனாலும் பர்த்டே பார்ட்டிக்குள்ளேயாச்சும் நான் வந்துடுவேன்டி. அப்படி தான் இருக்கணும். சரி சரி வா, எனக்கு மைண்டு ஃபுல்லாக வீட்லேயே இருக்குது. மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஈவினிங் தான். அதுக்குள்ளே இன்றைக்கி ஃபுல்லாக கனவோடையே இருப்ப போலையே. கேக்கு சாப்பிட்லாம், கிஃப்ட்டு வரும், ஸ்வீட்டு சாப்பிட்லான்னு தானே இருக்க. ஏய் கிண்டலாடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அது சரி சரி வா வா, என்ன பண்ணுறது, நான் அப்படி தான், உனக்கு தெரியும்ல. வா வா, போகலாம் போகலாம். டேய் என்னடா மச்சான், அவளை ஆளையே காணோம். வந்திருப்பான்னு பார்த்தா இன்னைக்கு காலையிலேருந்து அவளை பார்க்கவே முடியல. நானும் ரொம்ப நேரமாக அந்த காஃபி ஷாப்பில் இருந்தேன்டா. என்னடா இன்னும் அவளை ஆளை காணோம்? டேய், பின்ன சும்மா நின்னவளை நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னானா எப்படிடா அவள் அடுத்த நாள் வருவா? அதனால தான் வராமல் எஸ்கேப் ஆயிட்டாலோ என்னமோ. டேய், நான் சும்மாலாம் சொல்லலடா, உண்மையாகவே தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் லவ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். டேய் லூசாடா நீ, லவ் பண்ணுறேங்கிற. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், தெரியும்ல. உங்கள் அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறியா? பாவண்டா அந்த பொண்ணு, விட்டுருடா. டேய், அந்த பொண்ணு வந்து மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைடா. ஏய் என்ன, நான் நினச்சா எத்தனை பொண்ணு கூடனாலும் இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? நான் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டா அந்த பொண்ணை நான் அடையாமல் விடவே மாட்டேன்டா. இதுக்கு வரையும் எத்தனையோ பொண்ணுங்களை நான் அடைஞ்சிருக்கேன். இவெல்லாம் என் மாத்திரம் அவள் அழகா இருக்காளேன்னு மட்டும்தான் பார்க்குறேன், புரியுதா? டேய், நீ பண்ணுறதெல்லாம் தப்புடா மச்சான். நேற்று ஒரு பொண்ணு நின்னா பார்த்த, ஏதாச்சும் சும்மா கலாய்ச்சேன்னு விடணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கலாமா சொல்லு? அவள் இத்தனைக்கு நம்ம ஊர் பொண்ணுடா. என்னடா நினைப்பா? எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட்லாம் ஏதோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். மகனே, மாட்டினா அவ்வளோதான்டா. அது இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மா விடுவாரா சொல்லு? எப்படி இருந்தாலும் நீ லவ் பண்ணுறேன்னு சுற்றினாலும் ஒருவேளை அந்த பொண்ணே உன்னை லவ் பண்ணுதுன்னு கூட வச்சுக்கோ. ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாருடா. நீ முதல்ல கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லு.
ஏன்டா இப்படி சொல்ற? நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய், யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எத்தனை பொண்ணு இந்த மாதிரி ஏமாத்தி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திருக்க. நீயாவது இந்த பொண்ணையும் அந்த மாதிரி ஏமாத்த தானே ட்ரை பண்ணிட்டு இருக்க. தெரிஞ்சிருச்சா? ஆமாடா, பின்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எத்தனை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்காக பார்க்குறவெல்லாம் பிடிச்சிருக்குன்னா எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அவளுக்கு ஒரு தகுதியும் தராதரமும் வேணும், புரியுதா? இவளெல்லாம் பார்த்தா சும்மா லவ் பண்ணுறோமா, கடலை போடுறோமா, அனுபவிக்கிறோமான்னு போயிட்டே இருக்கணும்டா. சி, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? பாவம்டா அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. நீ வேணா பாரு, அவளை உன்னால மடக்கவே முடியாதுடா மச்சான். வேணா பார்த்துக்கிட்டே இரேன். நானும் பார்க்குறேனே, அவ எத்தனையோ பொண்ணுங்களை இந்த மாதிரி எனக்கு மடக்கியிருக்கேன்டா. இவளை மடக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா சொல்லு? நான் பார்க்காம விட்டுருவேனா? நான் மடக்கி காட்டுறேன், பாருடா. ம், பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ச்சே, இன்னைக்கு வராம எஸ்கேப் ஆயிட்டாளே. டெய்லி வருவேன், நாளைக்கு வராமையா போயிடுவா? என்னைக்கு வராலும் அன்னைக்கு இருக்குடி அவளுக்கு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. ஷோ, இவன்கிட்ட மாட்டினா அவ்வளோதான். என்ன வழி ஆக போதோ தெரியல. ம், என்னடா அந்த பக்கம் திரும்பி ஏதோ பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா மச்சான், ஒன்றுமே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.